நான் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த 2025 வருஷம் நீங்கள் நினைத்தது, நீங்கள் விரும்பினது, நீங்கள் எதிர்பார்த்தது ஏதோ ஒன்று நடக்காமல் போய் சோர்ந்து போய் துவண்டு போய் எப்படியோ பல விதங்களிலே உங்கள் எண்ணங்கள் ஏற்றமும் இரக்கமுமாக இருந்து ஏன் எனக்கு இப்படி நடக்கிறதுங்கிற சிந்தனையும் சில நேரங்களில் வருகிறது. சில நேரங்களிலே தேவன் என் கூட இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார், மீட்டெடுப்பார், எனக்கு நன்மை செய்வார் என்கிற எண்ணமும் வருகிறது. இப்படி மாறி மாறி வருகிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். யோபுவின் சரித்திரத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் தம்முடையவர்களை, தம்மை நம்பி வருகிறவர்களுக்கு அவர் தீமை செய்கிறவர் அல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்கிற வார்த்தை எவ்வளவு உண்மை என்பதை நீங்களும் ஒரு நாள் உணரக்கூடிய காலம் தூரமில்லை. அல்லேலூயா! நீங்களும் உணரக்கூடிய காலம் தூரமில்லை. ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவன் பேசும் பொழுது இப்போ இன்னும் அவனுடைய வாழ்க்கையில மாற்றம் வரவில்லை, அவனுடைய வாழ்க்கையில இன்னும் உயர்வு வரவில்லை. ஆனால் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் அவனுடைய விசுவாச வாழ்க்கைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, ஒரு உருமாற்றம் வந்திருக்கிறது. இப்போ அவர் சொல்லுகிறார், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில? ஸ்தோத்திரம். தேவனுடைய அந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் பொழுது, ஒருவேளை ஒரு தோற்று போய் ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகளுக்குள்ளே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிற அந்த நிலையில நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். பலமுறை நீங்கள் விசுவாச வார்த்தையை அறிக்கையிட்டிருக்கலாம், அநேக முறை நீங்கள் தோல்வியை பற்றி துவண்டு போயிருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை பார்த்து பேசும் பொழுது, அவருடைய வார்த்தையின் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது, யோபுவை போல தைரியமாக தேவனை நோக்கியும் நம்மிடத்தில் பேசப்படுகிற மனிதர்களையும் நோக்கியும் நாம் பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது சொல்லுங்க.